குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏ வந்து செட் ஆஃப் 1,2,3, பி வந்து செட் ஆஃப் 2,3,5, சி செட் ஆஃப் 3,4, டி செட் ஆஃப் 1,3,5. இதில் வந்து லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இது வந்து ரெண்டுமே ப்ரூவ் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோமா. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ஏ இன்டர்செக்ஷன் சியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிக்கலாமா. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏவோட வேல்யூ 1,2,3 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3,4. இப்போ 1,2,3 இப்போ ரெண்டில் எது இன்டர்செக்ட் ஆகிருக்கு, 3 மட்டும்தான் சேம் ஆகிருக்கு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் வந்து பி இன்டர்செக்ஷன் டி, பியோட வேல்யூ 2,3,5 இன்டர்செக்ஷன் டி வந்து 1,3,5. அப்போது எது ரிப்பீட் ஆகிருக்கு, 3யும் 5ம். இப்போ பி இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ 3,5. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூவையும் பி இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமா. ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி வேல்யூ வந்து 3 இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி வந்து 3,5. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 3,3 3,5. இதுதான் வந்து லெஃப்ட் சைடோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டியா. ஃபஸ்ட் வந்து ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ வந்து 1,2,3 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 2,3,5. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ கிராஸ் பி, இந்த வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். செட் ஆஃப் 1,2, 1,3, 1,5. நெக்ஸ்ட்டு 2,2, 2,3, 2,5, 3,2, 3,3, 3,5. இது வந்து ஏ கிராஸ் பி வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் உள்ள ஏ கிராஸ் பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சி கிராஸ் டி பண்ணுறோம். சி கிராஸ் டி, சியோட வேல்யூ 3,4 இன்ட்டு 1,3,5 மல்டிப்ளை பண்ணுறோம். 3,1, 3,3, 3,5. நெக்ஸ்ட்டு 4,1, 4,3, 4,5. இது வந்து சி கிராஸ் டி. இப்போது சி கிராஸ் டி, நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பியையும் சி கிராஸ் டியையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணுங்கள். இன்டர்செக்ஷன் பண்ணும்போது எந்த வேல்யூ ரெண்டில் எது சேம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 3,1 இல்லை, 3,3 இருக்குது. அதே மாதிரி 3,5 வேறு எதுவுமே இல்லை. அப்போ வந்து நான் ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் வேல்யூ 3,3, 3,5. லெஃப்ட் சைடும் ஏ வேல்யூ தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதனால் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஹென்ஸ் ப்ரூவ். இதுதான் வந்து 5th சம்க்குரிய வேல்யூ.
இப்போது 6th சம் பார்க்க போகிறோம். 6th ஏபிசி 6th ஏ 3 சம் கண்டுபிடிக்கணும். அதில் வந்து ஏ வேல்யூ எக்ஸ் பிலாங் ஹோல் நம்பர் /எக்ஸ் லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா ஹோல் நம்பருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹோல் நம்பர்னால் ஸ்டார்டிங் 0ல் இருக்கணும். 0,1 இங்கே வந்து லெஸ் தென் 2 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ லெஸ் தென் ஈக்குவல் டூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஸ் தென் ஈக்குவல் டுன்னு கொடுத்ததால நமக்கு வந்து 2 வந்து இன்வால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து எதுவுமே ஈக்குவல் எதுவுமே இல்லாதனால இந்த 2 வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. இப்போ ஏ வேல்யூ வந்து செட் ஆஃப் 0,1. நெக்ஸ்ட்டு பி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் 1. அப்போ இங்கே வந்து என்ன ஆகும், 1 வந்து வராது. ஏன்னா இங்கே வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு வரல. அப்போ 2,3 4 வரும். ஏன்னா இங்கே வந்து ஈக்குவல் சைன் கொடுத்துருக்காங்க. அப்போ 2,3,4. சி வந்து 3,5ன்னு வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோட ஏ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பி யூனியன் சி. அப்போ பி யூனியன் சி பியோட வேல்யூ வந்து 2,3,4 யூனியன் 3,5. அப்போ யூனியன்னா ரிப்பீட் ஆகிறத 1 டைம்ஸ் மட்டும் எழுதுவோம். 2, 3, 4, 5. இதுதான் வந்து பி யூனியன் சி வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த பி யூனியன் சி வேல்யூவோட ஏ வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து ரெண்டு வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோமா. அப்போ ஃபஸ்ட்டு 0,2, 0,3, 0,4, 0,5. நெக்ஸ்ட்டு 1,2, 1,3, 1,4, 1,5. இது வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைட் சைடு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம். ரைட் சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பியை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏவோட வேல்யூ வந்து 0,1 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 1 வராது, 2, 3, 4. இதுதான் வந்து பியோட வேல்யூ. இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போது 0,1 0,2, 0,3, 0,4. நெக்ஸ்ட்டு 1,2, 1,3, 1,4. இது வந்து ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணும், ஏ கிராஸ் சி. ஏவோட வேல்யூ 0,1, சியோட வேல்யூ 3,5. அப்போது 0,3, 0,5. நெக்ஸ்ட்டு 1,3, 1,5. இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம யூனியன் பண்ணுறோம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பியோட வேல்யூ வந்து 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இது வந்து ஏ கிராஸ் பியோட வேல்யூ யூனியன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி வேல்யூ 0,3, 0,5, 1,3, 1,5. இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம யூனியன் பண்ணுறோம். ரிப்பீட்டாக 1 டைம்ஸ் எழுதும். இது ரிப்பீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 1,3, 1,3 ரிப்பீட் ஆகிருக்கு. வேறு எதுவும் ரிப்பீட் ஆகலை. அப்போது ஈக்குவல் டு 0,2, 0,3. ஆர்டர் வைஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 0,4, 0,5. நெக்ஸ்ட்டு 1,2, 1,3, 1,4, 1,5. இதுதான் வந்து ரைட் சைடு வேல்யூவும். இப்போது லெஃப்ட் சைடு வேல்யூ இதுதான், ரைட் சைடு வேல்யூவும் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ்
சி ஹென்ஸ் ப்ரூவ். இது வந்து 6th உள்ள ஃபஸ்ட்டு சம். இப்போது 6th செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B intersection C equal to A cross B intersection A cross C. A வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் சம் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி B வேல்யூ C வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் சைடில் B intersection C நம்ம கண்டுபிடிக்கணும். B intersection C equal to 2, 3, 4 intersection 3, 5. இப்போ ரிப்பீட் ஆகிறத மட்டும் தான் எழுதுவோம். இப்போ 3 அப்போ 3 தான் B intersection Cயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு A cross B intersection C. A crossோட நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுறோம். A வேல்யூ வந்து 0, 1 into 3. அப்போது 0, 3 1, 3. இதுதான் வந்து A cross B intersection C. இப்போது ரைட் சைடில் உள்ள A cross B பண்ணோம். அதுக்கப்புறம் A cross C, அதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூவை நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு A cross B. A வேல்யூ வந்து 0, 1 cross 2, 3, 4. இது நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். அப்போது 0, 2 0, 3 0, 4. Next 1, 2 1, 3 1, 4. இதுதான் வந்து A cross Bயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து A cross C நம்ம பண்ண போகிறோம். Aவோட வேல்யூ 0, 1 into 3, 5. 0, 3 0, 5 1, 3 1, 5. நெக்ஸ்ட்டு A cross B வேல்யூவையும் A cross Aயும் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். A cross B intersection A cross C. A cross B வேல்யூ வந்து 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4. intersection A cross C. A cross C value 0, 3 0, 5 1, 3 1, 5. ரெண்டுமே நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். இப்போ இன்டர்செக்ஷனாக ரிப்பீட் ஆகிறத மட்டும் ரவுண்ட் பண்ணணும். 0, 3யும் நெக்ஸ்ட்டு 1, 3 மட்டும்தான். வேறு எந்த வேல்யூவும் ரிப்பீட் ஆகலை. இப்போ வேல்யூ வந்து 0, 3 1, 3. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ்